துரோகிகள் இல்ல நீங்க, யூ ஆர் ஆன்டி இண்டியன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அட்டகத்தி. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பராசக்தி ஏன் எனக்கு வந்து சில விஷயங்களில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி பராசக்தி மேலே இருக்க அந்த கான்ட்ரவர்சிஸ், இப்போ இருக்க அந்த டாக்ஸிக் ஃபேன் கான்ட்ரவர்சிஸ், இதை பற்றி எனக்கு இருக்க ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்து பராசக்தி ஏன் வந்து ஒர்க் ஆகலை, அதாவது ஏன் சூரியனை போட்ட அளவுக்கோ இல்லை வந்து இறுதி சுற்ற அளவுக்கோ எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், பராசக்தி அப்படிங்கிறது ஆன்டி இம்போஷன் அந்த ரியோட் நடந்த 1965 அதை பேஸ் பண்ண ஒரு படம். என்னதான் இந்த படம் வந்து ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்ததா சொன்னாலும் அப்படின்னாலுமே, இந்த படத்தில் நிறைய வந்து ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தி ரேஷியோ ஆஃப் ரியாலிட்டி அண்ட் வந்து ஃபிக்ஷன் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணப்படலை. நிறைய இடங்களில் அந்த ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. முக்கியமாக சொல்லணும்னா லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ராகியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் போர்ஷன்ஸை அப்படியே வந்து வெட்டி எடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப ட்ராகியாக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு எலமெண்ட் மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இந்த இந்தியா போர்ஷன் ப்ரொட்டஸ்ட்டில் அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரியாலிட்டியில் நடக்கவே கிடையாது. ஒன்லி தமிழ் பீப்புள்ஸ் அவன் மட்டும் தான் போராடணும். தெலுங்கோ மலையாளமோ மராட்டிலையோ இல்லை இந்த அளவுக்கான போராட்டங்கள் வந்து நடக்கவே படலை. முக்கால்வாசி ஸ்டேட்ஸ் வந்து இது ஏற்றுக்க தான் செஞ்சாங்க. நம்ம தமிழ்நாடு இல்லை அப்போ இருந்த மெட்ராஸ் ஸ்டேட் இந்த ஏரியாவில் தான் வந்து ரொம்ப போராட்டங்கள் வந்து இருந்துச்சு. மெயினாக தமிழ் பீப்புள் நாம தான் பயங்கரமான போராட்டங்களை வந்து ஈடுபட்டிருந்தோம். இதை விடவுமே தாண்டி இந்த படத்தில் ஸ்டோரி டெல்லிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸ்டோரி டெல்லிங்னா எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவே இல்லை. லேமேன் அப்படின்னா இந்த என்ன ஆன்டி ப்ரொட்டஸ்ட்டுமே எனக்கு எதுவுமே தெரியல. இதை தெரியாமல் இந்த படத்தை வந்து பார்க்க வந்தேன்னா, இந்த படத்தில் நான் யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எஸ்கே கேரக்டரை வந்து இவங்க ஏற்கனவே ஒரு போராளி மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை விட்டுட்டு அவர் திரும்ப வந்து போராட போகிற மாதிரி வந்து 2 இடத்த வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாதாரண மக்கள் எப்படி அந்த அப்போஷனுக்குள்ளார ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருந்தா தான் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு நார்மலான ஒருத்தன் ஏன் இந்தி இம்போஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே அவங்க வந்து காமிக்கவே இல்லை. ஏன் இந்த லேமேன் பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டி இந்தி ப்ரொட்டஸ்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அது தெரியாதவங்களுக்கும் நம்ம போய் கொண்டு சேர்க்கணும். ஒரு ஹிந்தி இம்போஷனால எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க இப்போயுமே அந்த கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 1965 அவங்க எப்படி அதை போராடினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ஒரு ரெவல்யூஷனரி ஃபிலிமாக இருந்திருக்கும். 1930லேருந்து 1965 வரைக்கும் நியர்லி 30 வருஷம் நடந்த இந்த போராட்டத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 எமோஷனல் சீன்ஸில் மட்டுமே நீங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும். இந்த படத்தில் நிறைய இடத்துலவே எமோஷனல் கனெக்ட் ஆகிறதுக்கான நிறைய மூமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு, நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உங்க தேவையான லவ் போர்ஷன்ஸ்லையும் தேவையில்லாத மிச்ச சீன்ஸ்லையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, எஸ்கே வந்து ஒரு லேமேனாக காமிச்சு அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஆனால் அவர் ஹிந்தி போர்ஷனால இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு இடத்துல அவர் அதை பிரேக் ஆகி ஹிந்தி எதிர்த்து போராடுறாரு அப்படின்னு நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக அது கரெக்டாக இருக்கும். நமக்கு அது ஈஸியாக அப்படியே ஃபீல் ஆகிருக்கும். நாமளே இறங்கி போராடுறோங்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். பட் அது எல்லாத்தையுமே அவங்க இந்த சான்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் என்னதான் அவருக்குன்னு ஒரு சின்ன ரைட்டிங்ஸ் சின்ன சீன்ஸ்லாம் நல்லா இருந்தாலுமே அவரு கொஞ்சம் கிளீன்ஷியாவான ஒரு வில்லனாக தான் எனக்கு தெரிஞ்சிருந்தாரு. ஒரு அவுட் அண்ட் அவுட் யூனிக்கான கேரக்டராவோ இல்லை ஹீரோவுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டராவோ இல்லை. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக்குமே எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. சில இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீன்ஸ் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் அதோட மியூசிக் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. பட் பெரும்பாலான இடத்துல வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரையுமே பராசக்தி அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான வாட்ச் தான். நீங்கள் ரொம்ப ரியாலிட்டி வச்சு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. பட் ஓவராலாக ஒரு ஓகேவான கமர்ஷியல் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி. அப்படியே இந்த பராசக்தி கான்ட்ரவர்சிஸ் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஜேகே பராசக்தி பற்றி பேசின வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக ஆன்லைனில் பேஷ் ஆனது எல்லாமே பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலுமே ஜேகே அந்த வீடியோவில் பேசுறது எனக்கு என்னமோ நிறைய விஷயங்கள் சரியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீடியோவும் சரி, அதுக்கு அடுத்து வந்த வீடியோவும் சரி, அவர் சொன்னது எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி கரெக்டாக தான் இருந்துச்சு. பராசக்தி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டிபேட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்களும் நல்லா இல்லைன்னு ஒருத்தவங்களும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் அவங்களோட பாயிண்ட்ஸையும் வந்து எடுத்து வைக்கலாம். அதுக்கு எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு. பட் படம் வரக்கு முன்னாடியே பராசக்தி டிசாஸ்டர் அப்படின்னு வந்து ட்வீட் ட்ரெண்ட் ஆச்சு. இது வந்து உண்மை. நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து பராசக்தின்னு மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வேட்டையன் டிசாஸ்டர் அப்படின்னும் கூலி த வீக்கஸ்ட் ஒர்க் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ட்வீட்டோட நிறையவே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இதை வந்து இவங்க தான் இந்த ஆடியன்ஸாக பண்ணுறாங்க, விஜய் ஃபேன்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் ஜென்ரலைஸாக சொல்ல வரல. பட் இது எல்லாருமே இதுக்கான காரணம் தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேன் ஃபைட்டாக தான் இருக்கும். லைக் அவங்க வந்து மாற்றி திட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
பட் இந்த டைம் இந்த பராசக்தி vs ஜனநாயகன் அப்படிங்கிறது லைக் லிமிட்டை தாண்டி போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த சைடு எஸ்கே ஃபேன்ஸ் வந்து விஜய் கருணை இன்சிடென்ட்டை பற்றி கலாய்க்கிறதும், அந்த சைடு வந்து விஜய் ஃபேன்ஸ் எஸ்கேவோட ஃபேமிலிலாம் பற்றி கொஞ்சம் அசிங்கமாக பேசுறதுமே வந்து இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. இது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. இது வந்து மோர் தென் டாக்ஸிசிட்டியை தாண்டி இது எனக்கு தெரிஞ்சு இது வெரி வெரி டேஞ்சர். இட்ஸ் க்ரோயிங் லைக் அ கேன்சர். இது வந்து இருக்கக்கூடாதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுவும் எஸ்கே ஃபேமிலியை வச்சு ஒரு சில ட்வீட்ஸ், அது ரொம்ப அசிங்கமான ட்வீட்ஸ், அதை பற்றி நான் பேசக்கூட விரும்பலை. அந்த மாதிரியான ட்வீட்ஸாக வந்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து லைக் தே டோன்ட் பிஹேவ் லைக் ஹியூமன். இது நான் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியவே கிடையாது. எஸ், உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு விஜய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எதிர்க்கிற எல்லாத்தையுமே அசிங்கமாவோ இல்லை ரொம்ப மோசமாவோ சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு இந்த மாதிரி வேணாம். தேர் ஷுட் பி எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். அதுக்குன்னு சுதாகங்கிற அந்த ரவுடி ஃபேன்ஸோட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னதை நான் திரும்பவும் சொல்கிறேன். கன்னிசம்னு டாக்ஸியாக சுற்றுறவங்களும் சர்க்காசம்னு ஹேட் பரப்புறவங்களும் நல்லா வளர்ந்தா சரித்திரமே இல்லடா. ஓவராக ப்ரைஸும் பண்ணாதீங்க, ஓவராக ஹேட்டும் பண்ணாதீங்க. ரெண்டுமே நல்லதுக்கு இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.